மணி எப்படி பார்க்குறீங்க? இந்த மெசேஜ் என்ன ஒரு ரிசல்ட்டை பார்க்கறதுன்றது வேற. இன்னைக்கு நடந்திருக்கிற ஒட்டுமொத்த சூழல், இப்போ அடுத்த ஆட்சி அப்படின்ற தன்மையும் பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்ற கேள்வியும் இருக்கு. இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? ரெண்டு கட்சிகள் மீதுமான வெறுப்பு அது தெளிவாகவே தெரியுது. அது டெம்பரரியா பர்மனண்டான்றது காலம் பதில் சொல்லும். இது வெறும் டெம்பரரின்னு மட்டுமே நினைக்கிறாங்கன்னா ரெண்டு கட்சிகளுமே வந்து தவறு செய்கிறாங்கன்னு அர்த்தம். இது ஒரு வேக்கப் காலாக எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க பழிச்சுக்கிறாங்க. இல்லைன்னா வந்து தலைமுறை மாறிக்கிட்டு இருக்குது, எல்லாருக்கும் எல்லாம் தெரியுது இன்னைக்கு. அதனால் வந்து இது தற்காலிகமான ஒரு பின்னடைவு என்று இருவருமோ அல்லது இருவரில் ஒருவரோ நினைப்பார்களே, ஆனால் அவங்களுக்கு நம்ம வந்து குட்லக் தான் சொல்ல முடியும். இதுவரை இல்லாத ஒரு அரசியல். நீங்கள் என்னதான் விமர்சனம் பண்ணீங்கனாலும் டிஃபீட் இஸ் அ டிஃபீட். தோல்வி என்பது தோல்வி தான். 75 ஆண்டுகால கட்சிக்கும் 55 ஆண்டுகால கட்சிக்கும் 2 ஆண்டுகளான ஒரு கட்சி மிகப்பெரிய தோல்வியை பரிசாக கொடுத்துருக்கிறது. அது நீங்கள் எப்படி வேணால் போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம். பட் உங்களுக்கு கிடைச்ச தோல்வின்றது வந்து மிகப்பெரிய தோல்வி. என் டி ராமராவுக்கு பிறகு ஒருவர் சாதித்திருக்கிறார். இந்த அளவுக்கு சாதிப்பாங்கன்னு நான் உண்மையிலேயே நினைக்கல. நான் நெக்ஸ்ட் என்னன்னு தான் நம்ம பேசணும்னு எனக்கு தோணுது. ஏன்னா இதை பற்றி பேசி சலிச்சு போச்சு யாரு. ஏன்னா வந்து அவங்கவுங்க பொசிஷனில் தான் அவங்கவுங்க இருக்க போகிறாங்க. இப்போ 107 தான் நம்பர்ஸ் காட்டுது உங்களுக்கு வந்து. 118 மேஜிக் மார்க்கு, 2 எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா கூட 120 வேணும் உங்களுக்கு வந்து. எங்கேருந்து இவருக்கு கூட நம்பர்ஸ் வரும்? இப்போ கவர்னர்கிட்ட நீங்கள் போகிறீங்கன்னா கவர்னர் வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை தான் கூப்பிடணும். ஆப்வியஸ்லி இவர் தான் கூப்பிட போகிறார் கண்டிப்பாக. அண்டு இப்போ இவங்க நம்பர்ஸை ப்ரூவ் பண்ணணும்னா வந்து இப்போ காங்கிரஸ்லேருந்து 5 பேருன்றாங்க காங்கிரஸ், பாமகலேருந்து 4, வரதா இருந்து 9, சிபிஐ சிபிஎம்லாம் சேர்ந்தா கூட வந்து இழுபறியில் வந்து நிற்குது. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் உங்களுக்கு எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா, இதை பேசுறது தான் எனக்கு இப்போ அடுத்து என்னன்றதா. மற்றதெல்லாம் நம்ம எல்லாரும் அவங்கவுங்க கருத்து அவங்கவுங்க சொல்லிட்டாங்க. இப்போ கவர்னர் வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை கூப்பிடணும் விஜயன். கூப்பிட்டுட்டு ஒரு வாரமோ 10 நாளோ வந்து அவர் டைம் கொடுப்பாரு. நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். புரோட்டோம் ஸ்பீக்கரை வந்து கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுவார். பதவியேற்பு விழா நடக்கும், சீனியர் மோஸ்ட் எம்எல்ஏவை. அதன் பிறகு எல்லா உறுப்பினர்களுக்கும் பதவியேற்பு பிரமாணம் செய்த பிறகு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து கான்ஃபிடன்ஸ் மோஷன் கிடையாது, ஸ்பீக்கர் எலெக்ஷன். ஸ்பீக்கர் எலெக்ஷனில் தெரிஞ்சிட போகுது விஜய்க்கு ஆதரவு இருக்கா இல்லையா. ஒருவேளை விஜய்க்கு நிறுத்தக்கூடிய, அவர் முதலமைச்சராகி அவருடைய கட்சி நிறுத்தக்கூடிய கேண்டிடேட் ஒருவேளை ஸ்பீக்கர் எலெக்ஷன் தோத்துட்டாருன்னா கவர்மெண்ட் கொலாப்ஸ். சில இடங்கள்ல நடந்திருக்குது, சில மாநிலங்களில் நடந்திருக்கு. ஏன்னா இந்த மாதிரி தனி மெஜாரிட்டி இல்லாமல் நீங்க போகும்பொழுது உங்களுக்கு வந்து செகண்ட் மெயின் ஹர்டலுக்கு முன்னாலே அந்த ஃபர்ஸ்ட் ஹர்டல்லே கொலாப்ஸ் ஆன கவர்மெண்ட்லாம் இருக்குது. உங்களுக்கு நான் கேட்கறது சிம்பிளி ஒன்று தான். கொண்டாடுறாங்க, ஃபைன், எல்லாம் கரெக்ட். வேர் ஆர் யுவர் நம்பர்ஸ்? 118 எங்க இருக்கு உங்க நம்பர்ஸ்? இப்போ இந்த எண்ணிக்கை பார்க்குறப்ப 11 இடங்கள் கூடுதலாக தேவைப்படுது. எங்க இருக்கு உங்க நம்பர்ஸ்? அப்படியே வந்ததுனால நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஓகே ஒரு தடவை கிராஸ் பண்ணிடுறீங்க, ஸ்பீக்கர் எலெக்ஷனில் ஜெயிச்சிடுறீங்க, 6 months வரைக்கும் வண்டி ஓடும் உங்களுக்கு. தென் வாட்? அப்போ ஆப்வியஸ்லி வந்து உங்களுக்கு வந்து த லைக்லி சினாரியோ ஸ்டெபிலிட்டி வேணும் கவர்மெண்ட்டுக்கு. இந்த 118 விஜயன் அட்லீஸ்ட் ஒரு 125 அது குஷனிங் வேணும், ஒரு 7 seats அது வேணும். 2 சீட்டு 3 சீட்லாம் இழுபறி உங்களுக்கு வந்து. கர்ணம் தப்புனா மரணன்றது. அப்போ த லைக்லி சினாரியோ வந்து ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணணும் அல்லது உடைக்கணும். அதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. அதில் வேணும். அதில் ஒரு சிக்கல் திருமணி, நீங்கள் முக்கியமான இடத்தை நகர்றீங்க. திரு இபிஎஸ் அவர்கள் விஜய முதல்வராக ஏற்றுக்கொண்டு ஆதரவு தெரிவிக்கிறார்னா அது அவரோட எதிர்காலத்துக்கு அதிமுக மறுத்திருக்கிறாங்க. காலையிலே பொன்னையன் மறுத்திருக்கிறாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன், என்னோட கேள்வி எங்க இருக்கு உங்க நம்பர்ஸ்? யூ டெல் மீ த நம்பர்ஸ். என்ன நான் இது கவர்னர் கேட்பாரு. நிச்சயமா கண்டிப்பாக கவர்னர் கேட்பார். அஃப்கோர்ஸ் உங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை தான் அவர் கூப்பிடணும். டு டெஸ்ட் தி மெஜாரிட்டி வந்து கவர்னர் ஹவுஸ் கிடையாது, ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ். அதெல்லாம் கரெக்ட். 10 நாள் உங்களுக்கு டைம் கொடுப்பாரு, 15 நாள் கூட எடுத்துக்கோ. நம்பர் வேணும். வேர் ஆர் யுவர் நம்பர்ஸ்? மணி, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். காங்கிரஸ் வந்து நாங்கள் முன்பே, இப்போ சோடங்கர் பேசியிருப்பது, நாங்கள் முன்பே விஜய்க்கான ஆதரவு பற்றிலாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறோம், நாங்கள் வந்து இது குறித்து கூட நாங்கள் கலந்து ஆலோசித்து முடிவெடுப்போம்னா என்ன புரிஞ்சுக்கிறாங்க? அவங்க தெளிவாக சப்போர்ட் பண்ண போறாங்க. காங்கிரஸ் சொல்லிட்டாரு 5 பேர் கொடுக்க போறாங்க. ஒருவேளை 5 இருந்தாலும் 5 கொடுக்க போறாங்க. அடுத்து பாமக சரி அவங்களும் கொடுக்குறாங்க. எல்லாம் சேர்த்து இழுத்து பிடிச்சி வந்தீங்கனாலுமே 116 118 தான் வருது. ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கவர்மெண்ட் நான் கேட்கிறேன். இப்ப தப்பிச்சு கூட நீங்க போயிடலாம். ஒன்ஸ் கான்ஃபிடன்ஸ் மோஷன் ஸ்பீக்கர் எலெக்ஷன்ல ஜெயிச்சு கான்ஃபிடன்ஸ் மோஷன் மூவ் பண்ணி ஜெயிச்சிங்கன்னா பண்ணி ஆகணும். நீங்க 6 months வரைக்கும் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் மூவ் பண்ண முடியாது. இந்த முட்ட கவனமும் இந்த உதாரணம் தப்பா நினைக்கூடாது. இட்ஸ் லைக் எ கேன்சர் பேஷண்ட். அதாவது கேன்சர் பேஷண்டால எப்படி லைஃப்ல வேற எதை பத்தியும் கவனம் செலுத்த முடியாது. ப்ரிடாமினன்ட்லி ஆஃப் மெஜாரிட்டி ஆஃப் த பேஷண்ட்ஸ் நான் சொல்றேன். அஃப்கோர்ஸ் இந்த உதாரணம் இன்னைக்கு தப்பு. ஏன்னா அதுவும் வந்து ஒரு டிசீஸ் வந்து பேசக்கூடாது. ஒரு புரிதலுக்காக நான் சொல்றேன். எனி லைஃப் த்ரெட்னிங் டிசீஸ்ல இருக்க ஒருத்தரால எப்படி வேற எதுலையும் கவனம் செலுத்த முடியாதோ
ஸ்டெபிலிட்டி இல்லாத கவர்மெண்ட் வந்து வேற எதுலையுமே கவனம் செலுத்த முடியாது. அப்போ ஒரே ஆப்ஷன் வந்து நீங்க உங்களோட லைக்லி போச்சிங் வந்து ஏடிஎம்கே தான். அதை எப்படி நீங்க பண்ணுவீங்க? நீங்க இன்னொரு காங்கிரஸோட 5 எம்எல்ஏ சப்போர்ட்டோட நீங்க கவர்மெண்ட் ரன் பண்றீங்கன்னா நீங்க என்ன மோடி அதை பார்த்துட்டு இருப்பாரு? இன்னைக்கு வாழ்த்து சொல்லிட்டாரு ட்விட்டர்ல. அதுல ஒரு வார்த்தை சொல்றார், திமுக காங்கிரசுக்கு மக்கள் எதிராக வாக்களிச்சு. அதுல மோடி வந்து அதை கோடிட்டு காமிச்சார். நீங்க ஒருவேளை 5 காங்கிரஸ் எம்எல்ஏஸோட கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணீங்கன்னா யூ வில் ஹேவ் ஹெல் ஆஃப் அ டைம். ஸோ நான் என்ன சொல்றேன், இது என்ன பொறுத்த வரைக்கும் நான் இதை எப்படி பார்க்கறேன்னா இட்ஸ் அ விக்டரி, சந்தேகமே இல்லை. ஓகே, பட் ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கவர்மெண்ட்னு பார்க்கும்போது வேர் ஆர் யுவர் நம்பர்ஸ்? முதல் முறை ஒரு ஃபிராக்சர்டு மேண்டேட். இட்ஸ் அப்சல்யூட் ஃபிராக்சர்டு மேண்டேட். ஓகே, அப்சல்யூட் ஃபிராக்சர்டு மேண்டேட். அஃப்கோர்ஸ் இந்த தீர்ப்பு வந்து இப்போ இந்த 107ன்றது வந்து இந்த 2 பேர்ல ஒருத்தருக்கு வந்ததுன்னா அவங்க உடைச்சு எடுத்திருப்பாங்க. புது கட்சின்றதுனால இவங்க 2 பேரையும் உடைக்க முடியாது. அங்க வந்து மாட்டுது. ரொம்ப வினோதமான ஒரு தீர்ப்பு. இன்னைக்கு கொண்டாட்டங்கள், இன்னைக்கு ஆதரிப்பவர்களுக்கும் இன்றைக்கு கொண்டாட்டம், நாளை காலையில இருந்து என்ன நீங்க சொல்வது கவனம் முழுவதும் இந்த பெரும்பான்மையை தக்க வைக்கிறதுல. அதை முதல்ல அதை அச்சீவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நான் சொல்றேன் ஸ்பீக்கர் எலெக்ஷன். அதுல தப்பிச்சிட்டீங்கன்னா நீங்க கான்ஃபிடன்ஸ் மோஷன்ல தப்பிச்சிட்டீங்கன்னா தட்ஸ் ஒன்லி டெம்பரரி ஃபினாமினா, 6 months. ஏன்னா 2 சீட்டு 3 சீட்லலாம் வந்து கவர்மெண்ட் ஓடுதுன்றது வந்து மொத்த கவனமும் அதுல இருக்கும். அது ஏன்னா உங்களோட 2 எனிமீஸ்மே வந்து வெரி பவர்ஃபுல் எனிமீஸ், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. Both DMK and ADMK. And DMK is a very, very powerful and very efficient opposition. They got numbers. Okay. அப்ப இந்த கொண்டாட்டங்கள் வந்து எந்த அளவுக்கு நீடித்திருக்கும் என்பதில் எனக்கு சந்தேகம். டு மீ பர்சனலி எனக்கு டவுட் இருக்கு. ஷபீர், நீங்க இப்போ இது எப்படி ஒரு ஃபிராக்சர்டு மேண்டேட் தான், கிட்டத்தட்ட 107ல இருக்கு. இன்னும் உங்களுக்கு நம்பர் வேணும். மணி அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு குஷன், ஒரு பேக்கப் இருக்கணும். அதனால தான் திமுகவோ அதிமுகவோ நிறைய இடங்கள் நிற்பதற்கான காரணம் தங்கள் பலத்தில் கொஞ்சம் குஷனோட இருக்கணும். இல்லாட்டி எப்போதும் ஒரு சிக்கல்னு அப்படி ஒரு மேண்டேட் வந்துருச்சாங்க. இல்ல, உங்களுக்கு 117 118 அந்த நம்பர் 118 கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றது தேவை. ஆனால் அந்த நம்பர்ல நீங்க வந்து அப்படியே அங்க தொங்கிட்டு இருக்க முடியாது. நீங்க ஓகே, உங்களுக்கு மணி சார் சொல்ற மாதிரி ஒரு 10 எம்எல்ஏஸ் எக்ஸ்ட்ரா இருந்தாதான் அது வந்து சரியாக இருக்க முடியும். அப்படி இல்லைன்னா இன்னைக்கு வந்து பல ஆட்சிகளை கவிழ்க்கின்ற பிஜேபி எப்பொழுது வேணுமானாலும் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணலாம், அவங்களால பண்ண முடியும். இப்போ தாவேகாவுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ், இந்த நம்பர்ஸ் வந்து இப்படியே ஹோல்ட் ஆகுது அல்லது உங்களுக்கு ஒரு சில இடங்கள்ல ஒரு மாற்றம் வருது அப்படின்னா, பாமக ஒரு 5 தொகுதிகள் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. காங்கிரஸ் கட்சி வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக அந்த பேச்சுவார்த்தை என்பது தொடங்கிருச்சு, நடந்துட்டு இருக்கு. அதே போல உங்களுக்கு சிபிஎம் அண்ட் சிபிஐ, அவங்களும் வந்து சிபிஐ 2 தொகுதிகள் ஜெயிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சிபிஎம் வந்து 2 தொகுதிகள் 1 ஜெயிச்சிருக்காங்க, 1 அவங்களுக்கு லீடிங் அப்படின்னு வருது. ஸோ இவங்களுடைய ஆதரவோடு இடதுசாரிகளை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் அந்த தெரியுது, அப்படி நகர்ற தன்மை தெரியுது, என்னன்னு அவங்க முடிவெடுக்க போறாங்க. இதுல 2 விஷயம் இருக்குல்லங்க. ஒன்று, காங்கிரஸ் தயவுனா இப்ப கேரளாவிலையும் காலூன்றி இருக்கிறார்கள். இதை பாஜக எப்படி பார்க்குன்ற ஒரு தன்மை. 2வது, இடதுசாரிகளை பொறுத்த வரைக்கும் அது தனிநபர் முடிவு இல்லை, அது கூட்டுக்குழுவா முடிவெடுக்கிறது. அப்படி நகர்ந்துருவாங்கன்னு நினைக்கல. அது அவங்களுடைய சைட் குழுவில் ப்ராபப்ளி அவங்க திங்க் பண்றாங்க. ஒரு பார்ட்டிக்குள்ள ஒரு திங்கிங் வந்திருக்கு. ஏன்னா இந்த மேண்டேட் அப்படின்றது அது அவங்களுக்கான மேண்டேட் இல்லைல்ல. நீங்க மக்கள் ஏதோ ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். மக்கள் வந்து திமுக கூட்டணியை நம்பவில்லை. திமுக கூட்டணியில் அதுல மணி அவர்கள் சொன்ன மாதிரி இப்போ UPA 1 இடதுசாரிகள் இருக்கிறது, அவங்க மக்கள் சார்ந்து நின்னாலுமே கூட அப்படி ஒரு ஆதரவோடு இருக்கிற பட்சத்தில் உங்க கவனம் முழுவதும் அந்த பெரும்பான்மையை தக்க வைக்கிறதுலே இருக்கும்ல. அது ஒரு சவாலான விஷயம் இல்ல? அது சவாலான விஷயம் தான். அதுதான் வந்து விஜய்க்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். அதை விஜய் எப்படி எதிர்கொள்ள போகிறார் அப்படின்றத பார்க்கணும். இன்னொரு கேள்வியும் சபீர், இப்போ அதிமுக அவங்க என்ன நிலைப்பாடுன்னு தெரியல. இப்ப பாமக போகலாம், அவங்களுக்கு எந்த உத்தரவும் கட்டுப்படுத்தாது. ஆனா ஒருவேளை அவங்க ராஜ்யசபா ஆஃபர் பண்ணியிருக்காங்கல்ல அதிமுக, அது வந்து அதிமுக ஒப்புதலோடு போவாங்களா இல்ல தனிச்சே முடிவெடுக்கிறது அப்படி இல்ல? இப்போ இந்த கட்சிகளுக்கு, இந்த சிறிய கட்சிகளுக்கு எல்லாம் வந்து ஒரு வாய்ப்பு என்பது கிடைத்திருக்கிறது, ஆட்சியில் பங்கு பெறுவது. அந்த இடத்தை நோக்கி. ஓகே, இப்போ இந்த ஆட்சியில் பங்கு அப்படின்றது நீங்க வந்து திமுக 90 இடங்கள் வந்தா கூட, காங்கிரஸ் வந்து ஒரு 18 இடங்கள் வந்தா கூட, 20 இடங்கள் வந்தா கூட, இல்ல 30-35 இடங்கள் வந்தா கூட உங்களுக்கு வந்து ஆட்சியில் பங்கு கொடுப்பதற்கு திமுக ஒத்துக்குமா அப்படின்னா அது $1 மில்லியன். அந்த இடத்துல ஷபீர் இப்ப திமுகவுக்கு பழைய நான் முடிச்சிடுறேன், அது $1 மில்லியன் கொஸ்டின். அதிமுகவுக்கும் அதே மாதிரிதான் ஒரு நெருக்கடியை அவங்க கொடுக்க முயற்சி பண்ணுவாங்க. பட் இந்த சமயம், இந்த தேர்தலில் அது எல்லாமே மாறின்றது.
அவங்கள ஹோல்டு பண்ணும். ஆட்சியில் பங்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அது அவங்களுக்கு ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துருது இல்லையா? நீங்க வந்து அதுல ஒன்று இடதுசாரிகளை பொறுத்த வரைக்கும் இடதுசாரிகள் வெளியில இருந்து ஆதரவு தேடி வந்த வாய்ப்பையுமே அவங்க அவங்க வர மாட்டாங்க. சோ காங்கிரஸ் பாமகவுக்கு அந்த ஆப்ஷன் அத ஒரு காமன் மினிமம் ப்ரோகிராம் ஒன்னு அவங்க கேட்பாங்க. அந்த காமன் மினிமம் ப்ரோகிராமுக்கு அவரு சோ அந்த வொர்க் அவுட், ஏன்னா இது ஒரு மக்கள் கொடுத்திருக்கிற மேண்டேட் தான், அது விஜய்க்காக கொடுத்திருக்கிற மேண்டேட். அப்படி என்றால் திமுக கூட்டணியும் உடைஞ்சு, ஆனா எலெக்ஷன் எப்படி நடந்திருக்குன்னா கடுமையான விமர்சனங்களுக்கு மத்தியில் திமுகவை விமர்சித்து அதிமுகவை விமர்சித்து வந்த சட்டமன்ற கட்சிகள் விஜய் ஆதரிக்கிற தன்மை, ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம், அது ஸ்மூத்தா இருக்க வாய்ப்பு இல்லையா? முதல்ல போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ். நீங்க விஜய் கேட்க வேண்டாம், அவங்களே போனாலும் ஆச்சரியம் இல்லை. ஏன்னா கிறிஸ்டோடங்களுடைய பேச்சு, இன்னைக்கு பிரவீன் சக்கரவர்த்தியுடைய பேட்டி, ஏற்கனவே அவங்க கொடுத்த பேட்டி, அவங்க முதல்ல இருந்து அப்படிதான் இருக்கிறாங்க. அதனால அவங்களை எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையோடு அணுக முடியுங்கிறது எனக்கு மாற்று கருத்து இருக்குது. சோ அவங்க முதல்ல போக முடியல, இப்பயாவது போகலாம்னு யோசிக்கலாம். இவர் சபீர் சொன்ன மாதிரி நிச்சயமாக அவங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு எதிர்பார்க்கறாங்க, அந்த வாய்ப்பு அங்கே உண்டு. பாமக போவதில் ஒருவேளை துணை முதலமைச்சர் போன்ற டிமாண்டை எதையாவது வைத்து ஒருவேளை அப்படி போனால் அதுவும் ஆச்சரியம் இல்லை. இடதுசாரிகள் போவார்களா அப்படிங்கறத என்னால உறுதிட்டு சொல்ல முடியல. நம்பர் எங்க வரும், அதுதான் அந்த சிக்கல் வரும். ஆனா நான் என்ன யூகிக்கிறேன் அப்படின்னா, எடியூரப்பா செஞ்ச மாதிரி, ஐ திங்க் எடியூரப்பா தான் நினைக்கிறேன், கர்நாடகா, அந்த மாதிரி விஜய் முதலமைச்சராக பதவி ஏற்றுவிட்டு நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை கொண்டு வந்து ஒரு உரையை சட்டமன்றத்தில் நிகழ்த்தி கண்ணீர் மல்க பேசிய அந்த மாதிரியான ஒரு உரையை கொண்டு வந்து, நான் வந்து உங்களுக்கு நிச்சயமா ஒரு மாற்றத்தை கொடுக்கணும்னு நினைச்சேன், இந்த மாதிரிலாம் பண்ணேன், பட் அதுக்கான வாய்ப்பு இல்லை, ஃபுல் மேண்டேட் இல்லாம நான் இதை செய்ய விரும்பல என்று சொல்லி ஒருவேளை மீண்டும் மக்களை சந்தித்தால், இதுவரைக்கும் விஜய் எத்தனை சீட்டு வருவாரு, எத்தனை நம்பர் வருவாருன்னு தெரியாத இந்த கேம்ல அவர் அந்த கோட்டு பக்கத்துல வந்து நின்றுக்கிறாரு என்ற ஒரு உருவாக்கு ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கறதுனால அது ஒருவேளை இதை விட ஜாஸ்தியா கூட வரலாம் இல்லையா? சோ நீங்க கிட்டத்தட்ட என்ன சொல்றீங்கன்னா இன்னொரு தேர்தலுக்கு வரும், அதுதான் சொல்றேன். அப்படி வாய்க்கலாம். ஆமா, அப்படின்னா அது அப்படிதான், அப்படி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால அது ஒரு சின்ன கருத்து சார். மற்ற கட்சிகளுக்கு இருக்கிற சிக்கல் என்னன்னு சொல்லிடுறேன், அவங்க திருப்பி இதே மாதிரி தெருத்துருவா போகணும், செலவழிக்கணும். இவருக்கு அந்த பிரச்சனை இல்லை, அதனால இன்னும் கூடுதல் சீட்டு பெற வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு இடத்துல இருந்து அவர் அதை நோக்கி கூட நகரலாம். நிறைய ஆப்ஷன். முதல்ல விஜய்க்கு எவ்வளவு வாக்கு சதவீதம்னு நம்ம பேசணும், இப்ப எப்படி ஆட்சி அமைக்க போறாருன்னு பேசுறது, இதெல்லாம் தான் மக்கள் மேண்டேட். புது முறையா தமிழகம் புதுசா ஒரு காட்சிகள் இருக்கு, அது ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் அப்படின்னு செய்து ரெண்டு கூட்டணியை உடைச்சு அப்படி கட்சிகள் ஆதரவு தெரிவிது, அது வந்து ஓரளவுக்கு சேஃபஸ்ட் ஜோனா இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி பண்ணிட முடியுமா? ஷபீர் சொல்றார், நம்ம அதிகாரத்தில் ஆட்சியில் பங்கு கொடுத்தா இன்னும் அவங்களும் பவர்க்குள்ள தானே வரப்போறாங்க. ஆமா, 9 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப காங்கிரஸ் அண்ட் பிஎம்கே வராங்கன்னா இப்ப கிட்டத்தட்ட வந்துருது உங்களுக்கு 108னா 117 வந்துருது உங்களுக்கு வந்து. அவங்களுக்கு வந்து நீங்க உள்ளுக்குள்ள இழுத்துறீங்கன்னா அவங்க கவுக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க பவரை என்ஜாய் பண்றாங்க. பட் இது எல்லா ப்ரொபோசிஷனுமே இப்போ செந்தில் சொன்ன இது கடைசியாக அவர் வந்து எடியூரப்பா மாதிரி வந்து ஒரு உரை ஆட்டிட்டு போயிடும். எடியூரப்பா வாஸ் அ பாலிட்டிஷியன். விஜய் இன்னும் ஃபுல் பாலிட்டிஷியன் ஆகல, கையில் கிடைக்கிறது அவ்வளோ சீக்கிரம் விடுவாரான்னு எனக்கு தோணலை. இமே கோயிங் ஃபார் சம் காம்ப்ரமைசஸ். எடியூரப்பா உதாரணத்தை இங்கே காண்பிப்பது வந்து என்ன அளவில் வந்து அது எனக்கு சரியா படலை. காம்ப்ரமைஸ் இருக்கும் ஐ திங்க் ஸோ. நான் சரியான இடத்துக்கு இப்போ தான் நீங்கள் வரீங்க. அதாவது வந்து செந்திலுக்கு சொல்றது வந்து, செந்தில் வந்து அது அவரோட விஷன் நினைக்கிறேன் நான். எனக்கு என்னமோ வந்து அதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த மேண்டேட் அடுத்த தடவை அவர் போறாருன்னா கிடைக்குமான்றதெல்லாம் இது ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம், இது ஜாக்பாட். இதெல்லாம் வந்து நினைச்சே பார்க்க முடியாது. இதை வந்து ஒருவர் இழப்பார்னு எனக்கு தோணலை. அப்ப காம்ப்ரமைஸ் ஃபார்முலா எங்கேயோ ஏதோ they may have some plan, அப்படிதான் எனக்கு தோணுது.